இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தருடைய தூதன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களுடைய எல்லா தீமையான கிரியைகளுக்கும் விடுவிக்கிறாராம். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து அவர்கள் நடக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகளுக்கு அந்த கர்த்தருடைய தூதனானவர் பாளையம் இறங்கி அவர்களை எல்லா தீமையான கிரியைகளுக்கும் விடுவிக்கிறாராம். இன்னைக்கு நாமும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய பரிசுத்தவான்களாய் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் இன்னைக்கும் நமக்காகவும் அவர் இறங்கி நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நம் வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார்னு சங்கீதம் 91:11 பார்க்குறோம். ஏன்னா இந்த சங்கீதம் 91 அதிகாரம் பாதுகாப்பின் வசனம். அப்போ நம் வழிகளில் எல்லாம் காக்க ஒரு தூதனை அனுப்பி நம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தம் தூதர்களினாலே அவர்கள் கைகளிலே நம்ம ஏந்தி கொண்டு போகும்படியாய் செய்கிறார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம் வழிகளில் வழுவி போகாதபடிக்கும் இடறி போகாதபடிக்கும் தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு நம்மை போகவும் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். அதனால் நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு வேண்டுதலோடு நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் இல்லையா? தானியேல் 6 அதிகாரம் 22 வசனத்தில் இங்கே தானியேலை சிங்க கெபியிலே போட்டு அடைத்து விட்டுறாங்கன்னு பார்க்குறோம். எதற்காக இதை செய்கிறாங்கன்னா தானியேலை எல்லா தேசத்துக்கும் அவரை அதிபதியாக அப்பொழுது இருந்த தரியு ராஜா நியமிக்கிறார். அதை பார்த்த மற்ற ராஜ அவையில் இருந்தவர்களுக்கு பொறாமையினாலே அவர் எந்த விதத்தில் அவரை தீமை செய்யலாம் என்று வகை தேடி 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறொரு காரியங்களை அவங்க வணங்காதபடிக்கும் அவைகளுக்கு அவங்க மரியாதை செலுத்தாதபடிக்கும் இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிக்கும்படியாக ராஜாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறாங்க. அதே போல் ஏன்னா தானியேலை எந்த விதத்துலையும் அவங்களால பிடிக்க முடியாது. ஏன்னா தானியேல் தேவனுக்கு பயபக்தி உள்ளவராக இருந்தார்னு பார்க்குறோம். 3 வேளையும் தேவனை தொழுது கொண்டார்னு பார்க்குறோம். 3 வேளை அவர் ஜபித்தார்னு பார்க்குறோம். அந்தி சந்தி மதியம்னு அப்படி தேவனுக்கு பிரியமாய் பயபக்தி உள்ளவராக இருந்தார். அதனால் அங்கே இருந்தவர்களுக்கு அந்த தேசத்தை அந்த அதிபதிகளுக்கு அவர் மேலே கோபம் எழுந்ததுனால ராஜாவிடத்தில் இப்படியாக உத்தரவு வாங்கி அவர் சிங்கக்கபியில் போடுறாங்க. அநேக சிங்கங்களுக்கு மத்தியில் அவரை தூக்கி அந்த குகையில் போடுறாங்க. கல்லை வைத்து அடைத்துடுறாங்க. மறுநாள் அதிகாலையெல்லாம் அந்த ராஜாவுக்கு தூக்கம் வராமல் அந்த எல்லையே அவர் நடந்து வராரு. அப்போ அவர் கேட்குறாரு தானியேலை பார்த்து, இந்த சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க உன் தேவன் வல்லமையுள்ளவரா அப்படின்னும்போது அப்போ தானியேலும் சொல்கிறார், இந்த சிங்கங்களின் வாய்க்கே தப்புவிக்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்னு. அதே போல் தேவன் அங்கே என்ன செய்கிறாரு, சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுறாருன்னு பார்க்குறோம். அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் நான் காணப்பட்டேன்னு சொல்கிறாரு. தேவனுக்கு முன்பாக நம்ம கரை திரை குறை இல்லாத போது எந்த ஒரு மிருக ஜீவன் ஆகட்டும், எந்த ஒரு கிரியைகள் ஆகட்டும், எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு எதுவும் செய்ததில்லையேன்னு சொல்லி அவர் குகையிலேருந்து ராஜாவோட பேசுகிறத பார்க்குறோம். அப்போ ராஜா அவரை சீக்கிரமாக கல்லை பிரட்டி வெளியே கொண்டு வராங்கன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் யார் அவர் மேலே பழி சுமத்துனாங்களோ அந்த அதிபதிகளையும் அவங்க குடும்பத்தாரையும் தூக்கி அந்த சிங்கக்கபியில போடும்போது அவங்க அந்த குகையில் விழுவதற்கு முன்பாகவே அந்த சிங்கங்கள் எல்லாம் அவர்களை பட்சித்து போட்டு அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் சிங்கங்களைப் போல மனுஷிக வல்லமைகள் பிசாசுகளாக எழும்புகிற காரியங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அன்றைக்கி தானியேலுக்கு எப்படி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாரோ அதே போல் தேவன் அவைகளை கட்டி போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு நாம் குற்றமற்றவர்களாய் நீதிக்கேடு எதுவும் செய்யாதவர்களாய் காணப்படணும். ஏன்னா எபிரேயர் 1 அதிகாரம் 14 வசனத்தில் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யப்படிக்க அவர்கள் எல்லாருமே அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவான்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ இந்த உலகத்தில் தேவன் எதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பினார்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இல்லையா? அப்போ அவருக்காக ரட்சிக்கப்படுவதற்காக இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லப்படுதுன்னா தேவனுக்கு பணிவிடை ஆவிகளைப் போல இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 35 வசனத்தில் இங்கே பார்க்கும்போது
இங்கே அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால் கத்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரிய பாளையத்தில் இறங்கின்னு வருது. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அந்த இலையில பாளையம் இறங்கி அந்த இலையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கு அசிரிய ராஜா சனகரிப்பு என்பவன் என்ன பண்ணுறான், அங்கே பாளையம் இறங்குகிறான். அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எழும்பினதும் கத்தரை அவன் தூஷித்ததும் இல்லையா, அந்த ராஜாவாகிய எசேக்கியாவை அவன் தூஷித்து பேசின காரியங்களை எல்லாம் தேவன் அறிந்து என்ன பண்ணுறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கிற சில வாக்குகளையும் நம்ம அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது தெரியும். அசீரியனுக்கு விரோதமாக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறாரு. அந்த தூதன் 185,000 பேரை சங்கரித்து போட்டான். அப்போ ஒரு தூதன் 185,000 பேரை சங்கரிக்க வல்லமை தேவன் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க அதிகாலையில் எழுந்து பார்க்கும்போது எல்லாரும் அங்கே செத்த பிரேதங்களாக கண்டதை பார்க்கிறோம். அசிரிய ராஜாவாகி அந்த சனகரிப்பு என்ன பண்ணுறான், தோல்வி முகமாக அந்த இலையை விட்டு நினிவேக்கு ஓடி போகிறான். அவன் ஓடி போகும்போது அவனுடைய கோயிலில் போய் அவன் விக்கிரகத்தை தொழுது கொள்ள போகும்போது அவனுடைய சொந்த குமாரர்களே அவனை வெட்டி போட்டார்கள்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களை சங்கரித்து போடுவார். ஏன்னா துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லைன்னு பார்க்குறோம். அதே போல் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களை நம்ம தியானிக்கும் போதும் இங்கே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி பாளையம் இறங்குகிறான். அப்போ தன் ஊழியக்காரனோடு அவன் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேலுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருக்கான். அதை அங்கே இருந்த எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் அன்று அதிகாலையில் அவன் எழுந்து வெளியே பார்க்கும்போது அந்த எல்லையை சுற்றிலும் இராணுவங்கள், குதிரை ரதங்கள் எல்லாம் பட்டணத்தை சுற்றி கொண்டு இருக்கிறத அவன் கண்டு அவன் பயந்து எலிசாவிடத்தில் போய் சொல்கிறான், இராணுவம் சீரிய இராணுவம், நம்ம அசிரிய இராணுவம் நம்ம எல்லையெல்லாம் சுற்றி இருக்குதுன்னு சொல்லி. அப்போது எலிசா என்ன பண்ணுறாரு, அதற்கு அந்த வேலைக்காரனை ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏன்னா ஒரு தூதன் 185,000 பேரை கொன்று போட்டான்னா இப்போ அந்த இராணுவ படை அவர்களும் 1,00,000க்கும் மேற்பட்ட படை உள்ளவர்களாய் அவன் திரட்டி கொண்டு வந்தான்னு பார்க்குறோம் அந்த சிரியாவின் ராஜா. அப்போ எலிசா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறார், கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலோன்னு தன் வேலைக்காரன் கண்களை கர்த்தர் அப்பொழுது திறக்கிறார். அப்போ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறத அவன் பார்த்து பயந்து போகிறான்னு பார்க்குறோம். அப்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த சீரிய ஜன படைகளுக்கு தேவன் ஒரு குருட்டாட்டத்தை அனுப்புகிறார். அப்போ அவர்கள் வந்த வழியாக திரும்பி சமாரியாவுக்கு அவங்க திரும்பி போனார்கள்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவருடைய ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு விரோதமாக என்ன ஒரு சத்ரு அவர்களை அழிக்க பாளையம் இறங்கினாலும் தேவன் ஒரு தூதனை அனுப்பினால் போதும், தேவன் அவர்களுக்கு கண்மயக்கத்தை உண்டாக்கினால் போதும், அவர்கள் இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு ஓடி போக செய்வார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அதே போல் சிறியவர்கள் எளியவர்கள் அப்படிப்பட்டவங்களை நாம் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறத பார்க்குறோம். ஏன்னா தேவ தூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ மனுஷகுமாரன் கெட்டு போனதை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா. அப்போது ஒவ்வொரு சிறியவர்களாக இருக்கிறவர்களுக்கும் தேவன் ஒரு தூதனை காவல் வைத்து அவங்களுடைய காரியங்களை பரலோகத்தில் தேவனை தரிசிக்கும் போது அவங்க காரியங்களை அவர் பேசிக்கொண்டே இருப்பாங்களாம் அந்த தூதர்கள் போய். அப்போ கர்த்தர் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார் அந்த சிறியவர்களுக்கு. அதனால் இன்றைக்கும் தேவன் நம்முடைய எல்லைகளிலே சிறியவரும் எளியவருமாக இருக்கிறவங்க, மற்றவர்களால் புறந்தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா, அப்போ உங்களுக்கும் தேவ தூதன் உங்களுக்காக பரமபிதாவிடத்திலே பேசிக்கொண்டே இருப்பார், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார்னு வேதவசனம் சொல்லுகிறதையும் பார்க்குறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்திக்க வந்தாங்கன்னு பார்க்குறோம். யாக்கோபு அவர்களை கண்டபோது தேவனுடைய சேனை என்று அதை சொல்லுகிறார். அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்றே அவர் பேர் வைக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு பிரியமாக நடக்கிறவர்களுக்கு தேவ தூதர்களை கூட அனுப்ப இந்த நாட்களிலும் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன், இனி ஓடுகிறவன் அவர்களிடத்திலே கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு.
தேவனுடைய சேனை திரும்பி ஆலயத்துக்கு வரும்போது அதை காக்கும்படியாக சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி அந்த இடத்துல ஒருவனும் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து, அப்போ அவருடைய பிள்ளைகள் மேலே இதோ கர்த்தருடைய நீதிமான்கள் மேல் அவருடைய கண் நோக்கமாக இருக்குது. அவருடைய 7 கண்கள் இந்த பூமியில் உலாவி கொண்டு இருக்கிறது. அவர் நம்மை காண்கிறவரும் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது இன்றைக்கும் தூதர்களை அனுப்பி நம்மை அவர் ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தில் அவனுடைய மேஜையிலிருந்து, யாருன்னா ஒரு ஐஸ்வர்யவான், அவனுடைய மேஜையிலேருந்து விழுற துணிக்கையை சாப்பிட்றதுக்கு லாசுரு என்கிறவன் அங்கே பசி ஆற்ற அங்கே ஆசையாக இருப்பான். அவன் ஒரு பிச்சைக்காரனாக அங்கே இருக்கிறான். அவனுடைய உடம்பு முழுவதும் பருக்கள்னாலே நிறைந்து அது புண்ணும் இரத்தமுமாக இருக்கிறது. நாய்கள் நக்கி கொண்டு இருக்குமா. அப்படிப்பட்ட தரித்திரன் ஒரு நாள் மரித்து போகும்போது தேவதூதர்கள் அவனை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடுகிறார்கள். அவன் ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான்னு பார்க்குறான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானம் மரித்து அவனும் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் பாதாளத்திலே வேதனைப்பட்டான்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த உலகத்தில் வாழும்போது அவன் ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்துட்டான், நல்ல ஆகாரங்களை புசித்து இருந்தான். ஆனால் அவன் மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கைக்கு ஆசையாக இருந்த அந்த லாசருவையோ கர்த்தர் பரலோகத்திலே ஆபிரகாமின் மடியிலே தேற்றினார் பார்க்குறோம். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். நான் தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கிற லாசருவையும் கண்டு அந்த பாதாளத்தின் அக்னியிலே அவன் தகிக்கும் போது இந்த இலையில் தனக்கு தண்ணீர் வேண்டுமென தாகத்துக்கு கேட்குறான். உன் விரலின் நுனியிலாவது ஒரு சொட்டு தண்ணி எனக்கு அதே போல் என் சகோதரர்களும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அவங்களும் கெட்டு போகக்கூடாது, அவங்களுக்கும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாகவும் அவன் வேண்டிக் கொள்ளுகிறான்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய தூதன் நமக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி அவருக்கு கர்த்தருக்கு நீங்கள் பயந்து நடங்க, கீழ்ப்படி நடங்க, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருங்க. அப்போ உங்களுக்கும் ஆபத்து நாச மோசங்கள் வரும்போது தேவன் ஒரு தூதனை அனுப்பி பாளையம் இறங்கி உங்களை சுற்றிலும் இருக்கிற கிரியைகளை எல்லாம் அகற்றி போட்டு உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமீன்.